ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு சிசேட் அறிவு. நான் உங்கள் அறிவழகன் ராமச்சந்திரன். ப்ரீவியஸ் இயர் கொஷின் சீரீஸில் பார்ட் 25 இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது எல்லாமே ரொம்ப முக்கியமானது. ஸோ ப்ராப்பராக சொல்லக்கூடிய விஷயத்த உள்வாங்கி நோட்ஸ் எடுத்துக்கோங்க. சரியா, வாங்க கொஷின்ஸ்குள்ளே போகலாம். ஸோ என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இங்கே பாருங்க, இந்த மாதிரி கொஷின்ஸ் பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி கேட்பானுங்க. கொஷின் நிதானமாக படித்து செக்ரிகேஷன்ஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் சரியாக ஆன்சர் பண்ண முடியும். ஒரு சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 12% ஆஃப் ஹவுஸ் ஹோல்டு வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 30,000க்கு அதாவது அந்த மாதிரி அமௌண்ட்ல ஏர்ன் பண்றாங்க. அப்ப நான் சொல்ற மாதிரி நீங்க எடுத்து எழுதிக்கணும். அப்போ 12% அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா சேலரி எப்படி இருக்கு, 30,000க்கு லெஸ் தானா இருக்காங்க. அப்போ லெஸ் தென் 30,000. அதன் பிறகு வேற என்ன சொல்லியிருக்காங்கன்னா 6% ஆஃப் பீப்புள் வந்து மோர் தென் 2 லேக். அப்போ 6% வந்து பாத்தீங்கன்னா மோர் தென் 2 லேக். அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா 22% வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 1 லேக். 22% வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 1 லேக். வேற என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 990 ஹவுஸ் ஹோல்டு வந்து பார்த்தீங்கன்னா பிட்வீன் 30லேருந்து 30,000லேருந்து 1 லேக் உள்ள வாங்குறாங்க. 990 பீப்புள், 990 ஹவுஸ் ஹோல்டு வந்து பார்த்தீங்கன்னா ருபீஸ் 30,000ல இருந்து 1 லேக் உள்ள சேலரி வாங்குறாங்க. கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. ஹவு மெனி ஹவுஸ் ஹோல்ட் ஏர்ன் பிட்வீன் 1 லேக் டு 2 லேக் பெர் இயர் கேட்டிருக்காங்க. இப்போ ஜென்ரலா பாருங்களேன், இப்போ ஒரு கிளாஸ்ல இங்க பாருங்க, இந்த இடத்துல மோர் தென் 1 லேக்குக்கு மேல எவ்வளவு பேருங்க இருக்காங்க, 22%. இப்போ மோர் தென் 1 லேக்னா இல்ல 2 லேக் வருவாங்கல்ல, 2 லேக் மேல எவ்வளவு ஏர்ன் பண்றாங்க, 2 லேக் மேல எவ்வளவு ஏர்ன் பண்றாங்க, 6%. அப்போ மோர் தென் 1 லேக்னா அந்த 22ல இருந்து 6% சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா அதான் அந்த 16%, அதுதான் 1 லேக் டு 2 லேக். அப்போ நல்லா லிசன் பண்ணிக்கோங்க, அது நீங்க தெரிஞ்சுக்கலாம். அப்போ அதன் பிறகு வேற என்ன அப்படின்னா, நமக்கு 12% லெஸ் தென் 30,000, 22% மோர் தென் 1 லேக். அப்போ அந்த நல்லா லிசன் பண்ணிக்கோங்க, அந்த 990 ஹவுஸ் ஹோல்டுன்றது 30,000 டு 1 லேக். அப்போ அந்த 990ன்றது எத்தனை பர்சன்டேஜ்னு கண்டுபிடிக்கணும். அப்போ 22 அண்ட் அந்த 14 இருக்கு இல்லையா, அது சப்ட்ராக்ட் பண்ணி எடுத்துட்டா என்ன கிடைச்சிருக்கும், 34ல 100ல இருந்து 34 படிச்சா 66. அந்த 66% அப்படின்றது தான் 990. நமக்கு தெளிவா தெரியும் 1 லேக்ல இருந்து 2 லேக் வந்து பாத்தீங்கன்னா 16%. ஏன்னா 22ல இருந்து 6 சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா அதுதான் அந்த 1 லேக் டு 2 லேக் பிட்வீன். அப்போ 16% ஆரோ எக்ஸ். ஸோ கிராஸ் மல்டிபிள் பண்ணி சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்ணா எக்ஸோட விலை எனக்கு 214 கிடைக்கும். ரொம்ப முக்கியமானதுங்க, புரிதல் இருந்தால் தான் நம்ம கொஸ்டின்ல பர்ஃபெக்டா சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்ண முடியும். இல்லைன்னா ஏதாவது ஒரு ட்ராப்ல நம்ம எக்ஸாம் கால மாட்டிப்போம். சரியா, ஸோ ப்ராப்பரா நோட் பண்ணிக்கோங்க. ஸ்கிரீன்ல இருக்குது ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ங்க. தேர் ஆர் 13 2-digit consecutive odd number. ஓகேவா, 13 2-digit consecutive odd number. இஃப் 39 வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 5 நம்பருக்கு ஆவரேஜ்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் 5 எல்லாமே கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர். அப்போ இந்த 39ன்றது சென்டர்ல இருக்கு. அப்போ இதுக்கு ரைட்ல 2 லெஃப்ட்ல 2 எழுதணும். 39னா 41 43, லெஃப்ட்ல 37 35. ஓகே, அவங்க என்ன கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி இருக்கிறப்போ வாட் இஸ் தி மீன் ஆஃப் ஆல் 13 நம்பர்ஸ். இது நான் கன்வென்ஷனா சொல்லி கொடுக்குறேன். இப்போ 35 தான் ஃபர்ஸ்ட் நம்பர், இங்க இருந்து 2 2 2 ஆட் பண்ணி நம்ம எழுதிட்டு போயிட்டே இருக்கணும். ஓகே தானே. அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க, இந்த மாதிரி 2 2 ஆட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு 59 வரைக்கும் வந்திருப்பாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் 35, லாஸ்ட் நம்பர் 59 டிவைட் பை 2 போட்டீங்கன்னா 94 டிவைட் பை 2 ஈக்குவல் டு 47. இந்த மாதிரி வருவாங்க. நான் திரும்பவும் சொல்றேன், நான் இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல கன்வென்ஷன் தான் சொல்லி கொடுத்துருக்கேன், ஷார்ட்கட் சொல்லி கொடுக்கல. புரிஞ்சது தானே? ஓகே தானே. ஏன்னா ஷார்ட்கட் வேண்டாம். திடீர்னு அந்த ஷார்ட்கட்ஸ் நீங்க சொல்லி கொடுத்தா ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆயிடும். ஏன்னா அதுக்கு சில ப்ராப்பர்ட்டி இருக்கு இந்த மாதிரி லாஜிக்ஸுக்கு. அதனால கன்வென்ஷன் சொல்லி கொடுத்துருக்கு, நீங்க எப்படியே நோட் பண்ணிக்கோங்க. ஆன்சர் 47 நோட் பண்ணிக்கோங்க, ஆப்ஷன் ஏ. கொஸ்டின் நம்பர் 3. மொத்தமா 6 பேர் இருக்காங்க. 6 பேர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 6 கார்டு இருக்கு. ABCDEF கிட்ட 6 பேர்ட்டையும் சாரி 10 10 கார்டு கொடுத்துருக்காங்க. 6 பேர்ட்ட 10 10 கார்டு இருக்கு. ABCDEF 6 பேர் இருக்காங்க. 6 பேர்கிட்டயுமே 10 10 கார்டு இருக்கு. 10 10 10 10 10 10. யார்கிட்டயாவது கார்டு குறைஞ்சிச்சுன்னா மைனஸ்ல போட்டுக்கோங்க, யார்கிட்டயாவது ஆட் ஆயிடுச்சுன்னா பிளஸ்ல போட்டுக்கோங்க. சரி, கேள்வி படிக்கலாமா. எஃப் பாரோ 2 cards ஃப்ரம் ஏ. அப்போ நல்லா பாருங்க, எஃப் வந்து ஏ கிட்ட இருந்து 2 கார்டு வாங்கியிருக்கு. அப்போ ஏ கிட்ட வந்து 2 போயிடுச்சு, அப்போ -2. எஃப் கிட்ட +2. இப்போ எஃப் கிட்ட 12 இருக்கு, ஏ கிட்ட 8 தான் இருக்கு.
அடுத்தது அந்த பாருங்க எஃப் பாரோ 2 cards from A and gives away 5 card to C. அப்போ இப்போ எஃப் கிட்ட என்ன ஆயிடுச்சு -5, சிக்கு என்ன ஆயிருக்கு +5. அப்ப சி கிட்ட கரண்ட் எவ்வளவு இருக்கு, சி கிட்ட 15 இருக்கு, எஃப் கிட்ட 12 இருந்துச்சு, அதுல 5 போயிடுச்சுன்னா எஃப் கிட்ட இப்ப 7 தான் இருக்கு. அடுத்தது சி who in turn gives 3 card to B. இப்போ சி வந்து பாத்தீங்கன்னா 15 வச்சிருக்காங்க, அதுல 3 கார்டு பி கிட்ட கொடுத்துட்டாங்க. அப்ப சி கிட்ட -3, பி கிட்ட +3. அப்ப பி கிட்ட இப்போ 13 கார்டு இருக்கு, சி கிட்ட 12 கார்டு தான் இருக்கு. அதன் பிறகு பி while gives 6 to D. பி கிட்ட 13 இருக்கு, அப்ப அங்க இருந்து 6 போயிட்டு டி கிட்ட 6 கார்டு வந்துருச்சு. அப்போ இப்ப கரண்ட்லி பி கிட்ட 7 கார்டு தான் இருக்கு, டி கிட்ட 16 கார்டு இருக்கு. அந்த டி பக்கத்துல பாருங்க, டி ஹூ பாசஸ் ஆன் 1 to E. டி கிட்ட 16 இருக்கு, அதுல 1 கார்டு போயிடுச்சு, 15 தான் இப்ப டி கிட்ட இருக்கு. அந்த 1 கார்டு யார்கிட்ட போயிருக்கு, இ கிட்ட போயிருக்கு. இவ்வளவுதான். இப்ப கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா பாருங்க, then the number of cards possessed by D and E equal to the cards of possessed by D யும் ஆட் பண்ணா என்ன வந்திருக்கு, அந்த மாதிரி மத்தவங்க எல்லாம் என்ன வந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஈக்குவல் பண்ண சொல்லிருக்காங்க. செக் பண்ணிக்கலாம் பாருங்க. இப்போ இ கிட்ட எவ்வளவுங்க கார்டு இருக்கு, 11 கார்டு இருக்கு. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா நல்லா லிசன் பண்ணிக்கோங்க, டிஇ ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. டி கிட்ட 15 கார்டு, இ கிட்ட 11 கார்டு ஆட் பண்ணீங்கன்னா 26 கார்டு. இப்போ எந்த பர்சன்ஸ்லாம் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 26 வருதுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப அந்த மாதிரி பண்றப்போ டிஇ இது 26, யார் யார் ஆட் பண்ணலாம்னா பி பிளஸ் சி பிளஸ் எஃப் ஆட் பண்ணி பாருங்க. பி கிட்ட எவ்வளவுங்க இருக்கு 7, சி கிட்ட எவ்வளவுங்க இருக்கு 12, எஃப் கிட்ட எவ்வளவுங்க இருக்கு 7, 7 பிளஸ் 12னா 19, 90 பிளஸ் 7னா 26. புரிஞ்சுதுங்களா கொஸ்டின்? ரொம்ப லாஜிக் தான், பட் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுரும். ஸோ ப்ராப்பரா நோட் பண்ணிக்கோங்க. ஓகே தானே? ஸ்க்ரீன்ல இருக்கிறது ஒரு மாதிரியான கொஷின்ஸ், கொஞ்சம் ப்ராப்பரா படிச்சுக்கோங்கம்மா. ஸோ ஒரு வெசல் இருக்கு, வெசல்ல மில்க் வாட்டர் இருக்கு, மில்க் வாட்டர் இருக்கு. நல்லா பாருங்க, தேர் இஸ் ஏ மில்க் சாம்பிள் வித் 50% ஆஃப் வாட்டர். அப்போ அதில் மில்க் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் இருக்கு, வாட்டரும் ஆஃப் இருக்கு. ஏன் நான் இதை 50-50 எடுக்காம இல்ல 1-1 எடுக்காம ஃப்ராக்ஷன் எடுக்கிறேன்னா, அங்க அடுத்து பாருங்க இஃப் 1/3 ஆஃப் மில்க்னு சொல்லியிருக்காங்க, அதனால தான் நான் ஃப்ராக்ஷன்லேயே ஆஃப்னு எடுத்திருக்கேன். அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ நல்லா பாருங்க, இஃப் 1/3 ஆஃப் திஸ் மில்க் ஆடட் டு ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் பியூர் மில்க். அப்போ இப்போ நான் இதுல இருந்து 1/3 மில்க் எடுக்க போறேன். இந்த 1/3 மில்க் எடுத்து நான் என்ன பண்ண போறேன், அந்த பியூர் மில்க் எவ்வளவு இருக்கு எனக்கு இனிஷியலி 1-2 இருக்கு, அது கூட நான் ஆட் பண்றேன் 1/3 எடுத்து. இப்போ ஆட் பண்றப்ப எனக்கு என்ன கிடைச்சிருக்கும் 5/6. அப்ப ஃபைனல் மிக்சர்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு மில்க் மட்டுமே 5/6 இருக்கு அப்படின்னா மில்க் இது, ரிமைனிங் யார் இருக்கும் 1/6ன்றது வாட்டர். புரிஞ்சுதுங்களா என்ன பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு? ஏன்னா வாட்டர் பத்தி பேசல, பட் ரிமைனிங் 5/6 மில்க்னா ரிமைனிங் யார் தான் இருந்திருக்கணும், வாட்டர் தான் இருந்திருக்கணும். என்ன கேட்டிருக்கேன், இந்த வாட்டர் இந்த நியூ மிக்சர் ஃபால் டவுன் அப்படின்னு கேட்டிருக்கேன். இனிஷியலா வந்து பாத்தீங்கன்னா நல்லா லிசன் பண்ணிக்கோங்க, லிசன் பண்ணிக்கோங்க, ஏன்னா ஸ்ட்ரக்சர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா பாருங்க, 1/3 மில்க் ஆட் பண்றாங்க. அப்ப ரிமைனிங் எவ்வளவு எனக்கு அதுல இருந்திருக்கு, 2/3 வாட்டர் இருந்திருக்கு இல்லையா? எனக்கு 1/3, நல்லா பாருங்க, 1/3 ஆஃப் திஸ் மில்க் ஆடட் டு ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் பியூர் மில்க். அப்போ 1/3 மில்க் அப்படின்னா ரிமைனிங் அது யாரா இருக்கணும் 2/3 வாட்டர். அவ்வளவுதாங்க சம். அப்ப இந்த இடத்துல சிம்ப்ளிகேஷன்ஸ் பாத்துக்கோங்கம்மா. ஒயிட் கலர் பெண்ணை பாருங்க, ஃப்ரம் வெளி வாட்டர் எவ்வளவு இருக்கு 2/3 இருந்துச்சு. இப்ப கரண்ட்லி எவ்வளவு தான் இருக்கு வாட்டர் 1/6 தான் இருக்கு. இங்க பாருங்க கரண்ட்லி ஃபைனல் எவ்வளவு தான் இருக்கு 1/6 இன்டு 100. இதை ஃபர்தரா சிம்பிளிகேஷன்ஸ் பண்ணீங்கன்னா 1/6 இன்ட்டு 3/2 இன்ட்டு 15 கிடைச்சிருக்கும். ஸோ சிம்பிளிகேஷன்ஸ் பண்ணது என்னமா கிடைச்சிருக்கு ஃபைனல் ஆன்சர் 25%. ஆப்ஷன் ஏ. லாஜிக் தாங்க, கொஸ்டினை பிடிச்சி நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா ஓகே. எக்காரணத்தை கொண்டு புக்ல எல்லாம் போய் நம்ம சொல்யூஷன் பாத்துறாதீங்க, அவன் வளைச்சு சுத்தி வளைச்சு கொடுத்து உங்களை சாவடிச்சிருவான், அது வேண்டாம். ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 5. இந்த மாதிரி சேம் டைரக்ஷன்லயே போயிட்டு இருக்காங்க. ஓகேவா? அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. என்ன ஃபார்முலானா டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு 1 இன்ட்டு ஸ்பீடு 2 டிவைட் பை மாடுலஸ் ஆஃப் ஸ்பீடு 1 மைனஸ் ஸ்பீடு 2 இன்ட்டு டைம் டிஃபரன்ஸ். சேம் டைரக்ஷன்ல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேவா? கொஸ்டினை கொஞ்சம் நிதானமா படிச்சு வச்சுக்கோங்கம்மா, வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு. அப்ப ஸ்பீடு 1 இந்த இடத்துல என்னங்க இருக்கு 40 கிலோமீட்டர், ஸ்பீடு 2 60 கிலோமீட்டர் டிவைட் பை 40 மைனஸ் 60னா -20 வரும், மாடுலஸ் இருக்கு, அப்ப -20 வெளியில வந்தா +20 வரும். டைம் டிஃபரன்ஸ் என்ன இருக்கு 2 ஹவர் தானே கொடுத்துருக்கான். ஓகே, ஏன்னா கொடுத்துருக்கா பாருங்க 2 ஹவர்ஸ் லேட்டர், அப்ப டைம் டிஃபரன்ஸ் 2 ஹவர். அப்ப ஃபர்தரா சிமுலேஷன்ஸ் பண்ணுங்க.
ஒன் நல்லா பாருங்க. 120 சார் 20, இங்க 2, 2 இன்ட்டு 60 120, 120 இன்ட்டு 2 240. அப்போ டிஸ்டன்ஸ் என்னன்னா 240 கிலோமீட்டர். இந்த சம் நீங்க என்ன பண்ணுங்க, நம்பிக்கை இல்லைன்னா புத்தகத்திலையும் போய் பார்த்துக்கோங்க. ஏன்னா புத்தகத்துல வேற மாதிரி அப்ரோச் பண்ணி வச்சிருப்பான். மேபி அது தேவைன்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிதானே? அப்போ அப் டு நவ் 25 பார்ட் முடிஞ்சிருக்கு. ஸோ ப்ராப்பரா இது வரைக்கும் முடிஞ்ச 25 பார்ட்டையும் ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகேங்க. டேக் கேர். தேங்க்யூ.